வணக்கம். இன்றைக்கி குக்கிங் அலப்பறையிலேருந்து வாழைக்காய் அவியல் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கடாய் சூடு எரித்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு ஊற்றினா போதும். எண்ணெய் சூடு எரித்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் இருந்தால் போதும். கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வறுக்கலாம். பாருங்க, கடலைப்பருப்பு வறுபட்டு போச்சு. கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற 3 வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு இதில் வதக்கலாம். மூணு பச்சை மிளகாய் இதுமாரி நீட்டிட்டால் விதை எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் இதை சேர்த்து வதக்கலாம். இது நல்லா எண்ணெயிலே வதங்க. பாருங்கள், ஒரு 3 வாழைக்காய் தோலெல்லாம் எடுத்துகிட்டு இதுமாரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு வச்சா தான் இதுமாரி கருக்காமல் நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கிடுச்சுங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண வாழைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கலாம். தேவைக்கேற்ற சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்லோவில் தட்டு போட்டு மூடிட்டு ஸ்லோவில் வைக்கலாம். அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும், அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, நம்ம தண்ணியே ஊற்றலை. இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வைக்கிறதுனாலே அப்படியே தண்ணி அதிலே வந்துடும். இதே மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவிலே வச்சு வேக வைக்கணும். இப்போ திரும்ப நான் தட்டு போட்டு மூடி வைப்பேன். இப்போ நம்ம அந்த பொரியலுக்கு ஒரு 1/4 மூடி தேங்காய் அதுமாரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது தண்ணி ஊற்றாத ட்ரையாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கொரன்னு அரைச்சிக்கணும். பாருங்கள், எந்த அளவுக்கு வெந்திருக்கு பாருங்கள். இப்போ 3/4 வேகாட்டில் இருக்குது. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு பெருங்காயம் கொஞ்சமாக. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், காயெல்லாம் வெந்துச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இதில் போட்டுடலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றாத அரைச்சி வச்ச தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் அடுப்பில் இருக்கட்டும். பாருங்கள், தேங்காயெல்லாம் கொஞ்சம் நேரம் சூடு ஏறினா போதும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். எவ்வளோ ட்ரையாக நல்லா இருக்குது பாருங்கள். இந்த அவியல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.